சர்வதேச இந்திய பேரவையும் இனிமேல் திருவூர் ஒன்றியமும் இணைந்து நடாத்துகின்ற இந்த விழாவிலே இந்த விழாவிற்கு தலைமை தாங்குகின்ற தம்பி கணேஷ்குமார் அவர்களே, இந்த விழாவிலே விதமாக உரையாடலாக இங்கு வந்து என்னை கௌரவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் நான் சண்முகதாஸ் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, இந்த சபையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற என்னுடைய உறவுகளே, என்னுடைய இரத்த சம்பந்த உறவுகளே, என்னுடைய பாடசாலை உறவுகளே, பெரியோர்களே, இந்த கோவிலினுடைய அரங்காவல் சமூகங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய வணக்கத்தை, அன்பை, மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த சபையிலே நான் முதலில் இந்த கருத்துக்களுக்கு புறம்பாக சிலருக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். என்னுடைய தம்பி இது தொடர்பாக நன்றி உரை நிகழ்த்துவார், ஆனாலும் சம்பிரதாயபூர்வமாக ஒரு நன்றி உரை நிகழ்த்துவார். ஆனால் நான் சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. முதலில் இருந்து வருகின்றேன். ஒன்று, என்னை இந்த லண்டன் மாநகருக்கு அழைத்த இந்த குழுவினர், குறிப்பாக நண்பர் பரிமாகர் அவர்கள், திருமதி முருகையா அம்மா அவர்கள், இந்த 2 பேரும் தான் எங்களை முதலில் இந்த லண்டன் மாநகருக்கு அழைப்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து எங்களை இங்கே அழைத்தார்கள். முதலில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் போனால் நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், லண்டன் மாநகருக்கு வருவது என்பது எவ்வளவு சிரமம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சிரமம் இல்லாமல் வருவதற்கான வழிகள் உண்டு. அந்த வழிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த அமைப்பு குழுவினருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த நாங்கள் இன்றைக்கும் பிறப்புக்கும் நன்றி உடையோம், என்றும் உங்களுடன் உடையோம். இரண்டாவது, இந்த நூலை வெளியிடுவதற்காக நான் இங்கே வருகிற பொழுது என்னுடைய மாணவன் தம்பி கணேஷ் அவர்கள் சொன்னார்கள், சார் இங்கே வருகிற பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு நூலை கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து இங்கே நான் வெளியிட விழா ஒன்றை நான் நிகழ்த்துவேன் என்று நான் சொன்னேன். அப்போது நான் சொன்னேன், நான் ஒரு நூல் தயாராகி கொண்டிருக்கிறது, ஆகவே இந்த நூலை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, நான் கொண்டு வரலாம் என்று. அப்போது நான் இன்னொரு வேண்டுகோள் விடுத்தேன். என்னென்றால், என்னுடைய ஊரவர்கள் இங்கே நெவில் திருவூர் ஒன்றியம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் இங்கே அவரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை இணைத்துக் கொண்டு இதை நடத்த வேண்டும் என்று நான் அவரிடம் கூறினேன். அந்த வகையில் அவர் தனிப்பட்ட முறையிலும் அவர் மிக தீவிரமாக அவர்கள் எல்லோரையும் சந்தித்து அவர்கள் இதை ஒரு சிறந்த விழாவாக ஏற்பாடு செய்தார். சிறந்த விழா என்று நான் சொல்லுகிற பொழுது முக்கியமான விஷயம், என்னுடைய சகா நண்பர், உறவினர், சகலன், மச்சான் எல்லாம் சட்டத்திறனை ஸ்ரீகாந்தலிங்கம் அவர்கள் சொன்னார், மகேஷ் புத்தகம் வெளியிடுவது என்பது இங்கே சாதாரணமான விஷயம் இல்லை, இது வந்து பிறகு மிரசலாக இருக்கக்கூடாது, இதை கொஞ்சம் கவனமாக யோசிக்க வரும் நீங்கள். அப்போ நான் புத்தகங்களை சொற்பமாக கொண்டு வருவோம் என்றுதான் நான் தீர்மானித்தேன். அப்பொழுது கணேஷ் சொன்னால், இல்லை பாப்போம் நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொன்னேன். ஆனால் இவ்வளவு தூரம் இவ்வளவு சபை ஒன்றை நீங்கள் எல்லோரும் கூட்டி இங்கே இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து நீங்கள் எல்லோரும் என்னை கௌரவித்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் அன்பு நன்றி. கணேஷ்குமாருக்கு அந்த நன்றி தெரிவித்தார். இரண்டாவது, நான் பொதுவாக சொல்லிவிடுகிறேன், என்னுடைய ஊர் அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை சொல்லிவிடுகிறேன். முக்கியமாக எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, நான் 30 வருடங்களுக்கு முன்பு கண்டவர்கள், நாங்கள் ஒன்றாக எங்களுடைய பாடசாலையில் விளையாடி திரிந்தவர்கள், வேப்பம்பழம், எங்களுடைய சபாஜி ராஜான்னு சொல்லுவது போல வேப்பம்பழம் தொப்பு ஒன்று விடுகின்ற வேப்ப மரத்திற்கு கீழிருந்து நாங்கள் காகத்தின் எச்சங்களை வாங்கி கொண்டு கல்வி கேட்ட
என்னுடைய பாடசாலையில் என்னுடன் உடன்கற்ற நண்பர்கள். நாங்கள் எச்சாட்டி வழியிலும் கந்தசாமி கோயில் வெளிகளிலும் நாங்கள் ஓடியாடி திரிந்தபோது எங்களுடன் உடன் விளையாடிய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள், நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே எழுதியிருந்தேன் ஒரு நினைவில் திருவுருவத்தினுடைய இந்த உறவை, இந்த நினைப்பை, எங்களுடைய ஊரினுடைய உறவுகளை, நினைப்புகளை காலை அதிகாலையிலே எங்கள் கோவில்களிலே அடிக்கப்படுகிற மணியினுடைய அந்த நாதத்தை, தென்மராட்சியிலிருந்து வருகின்ற கெடுகு வண்டிகளுடைய அந்த சத்தத்தை, உடைவண்டிகளுடைய அந்த சத்தத்தை, அந்த உடைவண்டிகளுடைய சத்தத்தை அந்த காலை நேரத்தில் பனிப்பொழிகிற மார்கழி மாதத்து அந்த பனிப்பொழிவில் அந்த காதை கொடுத்து கேட்கிற பொழுது அது ஏற்படுகிற சத்தத்தை உங்களை எல்லாம் இவ்வாறு மறந்து உங்களால் இவ்வாறு தூரதேசம் போக முடிகிறது என்று நான் கேட்டு எழுதியிருந்தேன். உண்மையில் நீங்கள் எல்லோரும் பறந்தீர்கள். ஆனால் இங்கே நான் அப்படிதான் சொன்னேன், வந்தீர்கள், நிலை கொண்டீர்கள். அது எனக்கு பார்க்க மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. என்னுடைய உறவுகள் எல்லோருக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை, மகிழ்ச்சியை, அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். பறப்பது முக்கியமான விஷயம் அல்ல, பறந்த இடத்தில் வந்த இடத்தில் கால் கொள்வது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஆகவே கால் கொண்ட என் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த இடத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து என்னை கௌரவித்திருக்கிறீர்கள், நன்றி. இது பொதுவானது, சிறப்பானது. 2 பேருக்கு நான் தொடர்ந்து நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று, என்னுடைய உறவினன் சட்டத்திரணி ஸ்ரீராமலிங்கம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் செய்தார். 2, என்னுடைய இன்னொரு உறவினன் சகா நவீந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மைத்துனன் சுதர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உறவினர் அனைவருக்கும் இந்த இடத்தில் நான் என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கணேஷ்குமாருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவர்தான் என்னுடைய ஒருங்கிணைப்பாளர். உண்மையிலே எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், உணர்ச்சி என்ற எல்லா விதமான சம்பவங்களையும் தருகிற ஒரு சம்பவமாக நான் இதை பார்க்கிறேன். நான் என்னுடைய நண்பர் நவீனன் சொன்னது போல ஏதோ ஒரு மூலையில், ஒரு குக்கிராமத்தில் நாங்கள் ஓடியாடி திரிந்து சுருட்டு கேட்குகளில் பழகி தோட்டம் செய்து காலில் செருப்பு இல்லாமல் பாடசாலைக்கு சென்று வந்து படித்த சிறார்கள். அந்த சிறார்கள் இவ்வாறு, நான் மாத்திரமல்ல, நாங்கள் எல்லோரும் இவ்வாறு உயர பறந்து, நாங்கள் விமானத்தை பார்த்து பறந்து பின்னால் ஓடினவர்கள். எங்களுடைய ஊரில் அநேகமான வீடுகளில் மணிக்கூடு இல்லை. பாடசாலை 8:30க்கு துவங்கும். விமானத்தை பார்த்து தான் பாடசாலை வந்து நேரமாகிவிட்டது என்று விமானத்துக்கு பலாரிக்கு விமானத்தை பார்த்து ஓடியவர்கள் நாங்கள். இவ்வளவு தூரம் பறந்து வந்து இவ்வாறான ஒரு இடத்தில் நாங்கள் நிற்பது என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விடயம். என்னை உங்களுடைய பிள்ளையாக, உங்களுடைய நண்பனாக, உங்களுடைய உறவினராக இந்த இடத்திலே இன்னொரு வார்த்தையை சொல்ல வேண்டும். விராஜிகர் அவர்கள் இங்கே வந்தார்கள். வருகிற பொழுது அவருடைய சமூகத்தில் இந்த விழா நடக்கிறது என்பது எனக்கு இன்னும் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிற, ஒரு மரியாதை தருகிற நிகழ்ச்சியாக நான் இதை கருதி கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் இங்கே சமமளித்திருக்கிறீர்கள். அடுத்ததாக இந்த ஈலிங்கம்மன் கோயிலுடைய நிர்வாகிகள், தர்மவர்த்தா சபையை சார்ந்தவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எனக்கு தோன்றா துணையாக இருந்து இந்த மண்டபத்தை தந்தது மாத்திரமல்ல, என்னை இவ்வாறு கௌரவம் செய்தார்கள் என்பதும் மிக முக்கியமான நிகழ்ச்சியினுடைய வாழ்க்கை மறக்க முடியாத நிகழ்ச்சியாக நான் இதை கருதி கொள்கிறேன். என்னுடைய நூல் பற்றி இங்கே பிரஸ்தாபிக்கப்பட்டது. உண்மையில் நான் ஒரு உதவி விரிவுரையாளராக பேராதனை பல்கலைக்கழகத்தில் புகுந்த காலம் முதல் நான் பேராசிரியராக வரும் வரையுமான காலகட்டங்களிலே நான் அவ்வப்போது எழுதின கட்டுரைகள் தான் இவை. வெறுமனே ஆசிரியர் என்பவன்
பாடங்களை அல்லது பாடத்திட்டங்களை ஒப்புவிப்பதாக இருப்பது மாத்திரமல்ல, புதிய தளங்களை நோக்கி மாணவர்களை நகர்த்துவோம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆசிரியருடைய கடமையாக இருக்க வேண்டும். பாடத்திட்டங்கள் இருக்கின்றன தான். அந்த பாடத்திட்டங்கள் வரைவு செய்யப்பட்ட பாடத்திட்டங்கள். இந்த வரைவு செய்யப்பட்ட பாடத்திட்டங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு புதிய சிந்தனை தளங்களில் மாணவர்களை தூண்டுகிற ஒரு முயற்சியை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய. ஆகவே நான் அவ்வப்போது வகுப்பறையில் என்னுடைய மாணவருடன் கலந்துரையாடி பேசிய விடயங்கள் தான் பிற்காலத்தில் அது கட்டுரைகளாக வந்து சேர்ந்தன. என்னுடைய பேராசிரியர்கள் குறிப்பிட்டது போல இந்த பெரியதும் சிறியதும் என்கிற ஒரு கருத்து நிலையில் நான் அதை எழுத தொடங்கினேன். அதாவது வெறுமனே இது தெய்வ நிலைகள் அல்லது தெய்வங்கள் எனக்கு கோயில் தொடர்பான நிறைய நாங்கள் அது சம்பந்தமான ஆய்வு செய்திருக்கிறேன். ஆனால் பார்க்கிற பொழுதுதான் எனக்கு புரிந்தது, அதாவது இந்த பண்பாட்டு மானுடவியல் வளர்ச்சியில் நாங்கள் எவ்வாறு இந்த தெய்வங்களை கட்டமைத்துக் கொண்டோம், எவ்வாறு தெய்வங்களை உருவாக்கி கொண்டோம், எவ்வாறு தெய்வங்களை போற்றினோம், எவ்வாறு தெய்வங்களை உதாசீனம் செய்தோம். அதுதான் மிக முக்கியமான உடையவர். இப்போ நாங்கள் மனிதனை உருவாக்குவது மாதிரி தெய்வங்களை நாங்கள் உருவாக்கினோம், தெய்வங்களை நாங்கள் வழிபாடு செய்தோம், தெய்வங்களை உச்ச ஸ்தானத்தில் நாங்கள் வைத்தோம். ஒரு நேரத்தில்